மட்டன் சுவையில மீல் மேக்கர் கிரேவி செய்யலாங்க. அதுக்கு நான் இந்த கப்ல 1 கப் மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணிக்கு நல்லா கொதிக்க வச்சு இந்த மீல் மேக்கர்ல எடுத்து ஊத்திக்கலாம். சுடுதண்ணில 5 நிமிஷம் அப்படியே நல்லா ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். இந்த கிரேவி செய்யறதுக்காக ஒரு வடசட்டி ஸ்டவ்ல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்திட்டு ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறது இதுல சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. 3/4 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் போட்டு கலந்து விட்டதும் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். மீல் மேக்கர் 5 நிமிஷம் நல்லா சுடுதண்ணில ஊறி வந்திருக்குங்க. இந்த தண்ணியை வடிச்சிட்டு வேற தண்ணி ஊத்திருக்குங்க. மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம புளிஞ்சு வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதுல போட்டு கொஞ்சமா பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீல் மேக்கரை இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கர் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டலாம். இந்த மசாலாலாம் மீல் மேக்கர்ல நல்லா பிடிச்சி வரணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி பாருங்க இந்த அளவுக்கு வந்திருக்கு. கொஞ்சம் மல்லி இலை தூவி இறக்கிடலாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி மீல் மேக்கர்ல கிரேவி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.